நம்பிக்கை 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 இல்லாமல் நாளை இல்லை. நான் அருணா மேல வச்சிருக்க அன்பு என்னைக்குமே மாறாது. அன்பு மாறாமல நீ அருணாவுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருப்ப. நான் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பினா? என்ன சார் சொல்றீங்க? அருணாக்கு நான் ஏன் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பணும்? நீ டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனதா சொல்லி தானே முதலாளிகிட்ட வருத்தப்பட்டிருக்காளே. எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த ஜென்மத்துல அருணா தான் எனக்கு மனைவி. இதுல எந்தவித மாற்றமும் இல்ல. இதெல்லாம் சிந்தாமணியோட வேலையா தான் இருக்கும். நீ அருணா ஒன்னு சேரக்கூடாதுன்னு சிந்தாமணி தான் குறிக்கோளா இருந்தா. நீ அனுப்பின மாதிரி ஒரு டைவர்ஸ் நோட்டீஸை சிந்தாமணி தான் அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறேன். நீ உடனே அருணாவை பார்த்து இந்த டைவர்ஸ் நோட்டீஸை நான் அனுப்பலன்னு சொல்லிடு. இதை யார் நம்பினாலும் கண்டிப்பா அருணா நம்ப மாட்டான்னு நினைக்கிறேன். எதுக்கும் நான் அருணா மீட் பண்ணி பேசுறேன். இந்தாங்க பானு, காஃபி. உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? அவர் தனியா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பிசினஸ்? ஒரு காலத்துல பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருந்தாரு. ஆனா இப்ப எதுவுமே இல்ல. ஏ, பிசினஸ்ல ஏதாவது நஷ்டமா? எல்லாரையும் நல்லவங்க நம்பினதோட விளைவு. சரி, அதை விடுங்க. நீங்களும் ராஜாவும் எத்தனை வருஷமா காதலிச்சிங்க? 1 மாசம்தான் காதலிச்சேன். நான் தான் அவனை காதலிச்சேனே தவிர அவன் என்னை காதலிக்கவே இல்லை. காதலிக்கிற மாதிரி நடிச்சான். என் நகைக்காகவும் என் பணத்துக்காகவும். நல்ல வேலை, என் நகைகளை தான் எழுந்தேனே தவிர நான் என்ன இழக்கல. என்ன ஏமாத்துன ராஜா இவன் தான். தூக்கி எறிங்க இத. பானு, நீங்க நினைக்கிற மாதிரி இது ராஜா இல்ல, என் புருஷன். ஓஹோ, என்ன ஏமாத்துற மாதிரி உங்களை ஏமாத்திட்டான அந்த பாவி. இன்னும் எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கையை பாழடிச்சிருக்கானோ. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் என்ன காதலிச்சுக்கா போல இருக்கு. துரோகி. கோபத்துல படன்னு வார்த்தையை விட்டுறாதீங்க பானு. இந்த போட்டோல இருக்கிறது நீங்க காதலிச்ச ராஜா இல்ல, என் புருஷன் வசந்த். ஓஹோ, வசந்த்னு பேரை மாத்தி சொல்லிட்டானா? ஆளியே மாத்திரவனுக்கு பேரை மாத்த சொல்லியே தரணும். பானு, என்ன கொஞ்சம் பேச விடுங்க. நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்த காரணமே உங்ககிட்ட சில உண்மைகளை சொல்லதான். என்ன உண்மையை சொல்ல போறீங்க? நீங்க காதலிச்ச ராஜா வேற, ஏன் புருஷன் வசந்த் வேற. ஆனா 2 பேருமே உருவ ஒற்றுமையில ஒரே மாதிரி இருக்காங்க. பானு, நீங்க காதலிச்ச ராஜா இப்ப திருந்திட்டாரு. திருந்துற ஜென்மம் அவன் இல்ல. அவனுக்காக தான் என் குடும்பத்தை பகைச்சுக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்தேன். ஆனா அவன் என் நகைக்காக ஆசைப்பட்டு என்ன கொல்ல துணிஞ்ச பாவி. அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. என் கையால அவனை கொண்டாதான் என் மனசு ஆறுதல் அடையும். பானு, உங்க ராஜா உங்ககிட்ட சரியான நேரத்துக்கு வந்து சேருவாரு. நீங்க கோமா ஸ்டேஜ்ல ஹாஸ்பிட்டல் இருந்த போது டெய்லி வந்து அவர் உங்களை பார்த்தாரு. உங்களுக்காக எவ்வளவு பணம் வேணாலும் செலவு பண்ண தயாரா இருந்தாரு. ஆமா, அவன் என் நகையில அடிச்சிட்டான்ல, பணம் கையில இருக்கதான் செய்யும். முதல்ல அவன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க. போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாதான் எனக்கு நிம்மதி. உங்க ராஜாவை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஆனா ஒரு நல்லவரா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருங்க. இனி திருந்தினாலும் அவனுக்கு வேண்டாம். பக்கத்துல படுத்திருக்கும் போது தலைகாணியை வச்சு அழுத்து கொண்டாலும் கொன்னுடுவான். அந்த அளவுக்கு கொலைகார பாவி. நான் தான் இவ்வளவு தூரம் சொல்றேன். நீங்க அவனை பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்க. ராஜா இருந்தாதான் என் புருஷன் வசந்த என்னால கண்டுபிடிக்க முடியும். என்ன உங்க சகோதரியை நினைச்சுக்கோங்க. நான் சொல்றத தயவு செஞ்சு நம்புங்க. ராஜா உண்மையிலே திரும்பிட்டாரு. அவர் செஞ்ச தப்பா நினைச்சு தினம் தினம் வருத்தப்பட்டு இருக்காரு. நீங்க என்ன சொன்னாலும் எந்த காலத்திலயும் எனக்கு ராஜா மேல இறக்கம் வராது.
அவன் ஜெயில இருக்கிறதுனால யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்ல. ஆனா அவன் வெளியில இருந்தா உங்க புருஷனை கண்டுபிடிக்க உதவுன்னு சொல்றீங்க. உங்களுக்காக வேணா நான் கொஞ்ச நாள் விட்டு வைக்கிறேன். ஆனா எந்த காலத்திலயும் என்கிட்ட இருந்து ராஜாவால தப்ப முடியாது. சந்துரு, மேடம் எதுக்கு பெட்டியை எடுத்துட்டு வந்தீங்க? நான் அவசரமான வேலைன்னு தான் காலையில 7 மணிக்கே ஃபேக்டரிக்கு வந்தேன். சக்தியை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு திரும்பவும் இங்கே தான் வரப்போறேன். பெட்டி இங்கே இருக்கட்டும். சரி மேடம். டிரைவர் ரவி கொஞ்சம் ஓகே வர மேடம். சொல்லுங்க. நந்தினி, நந்தினி ஒரு நிமிஷம். என்ன? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்கு இப்போ நேரம் இல்ல. நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். திரும்பி வந்ததும் பேசிக்கலாம். முடியாது, நான் உனக்காக காத்துட்டு இருக்க முடியாது. என் 30 கோடி ரூபாய் சொத்து நீ அடிச்சிட்ட. உனக்கு எத்தனையோ தடவை சொல்லியாச்சு, அது சங்கத்துக்கு முறைப்படி சேர வேண்டிய சொத்து. இருக்கட்டும், நீதானே சங்கம். எனக்கு 30 கோடி ரூபாய் கூட வேண்டாம். எனக்கு 1 கோடி கொடுத்துரு. எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடுறேன். மீதி வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. அது பொது சொத்து, அதுல என்னால கை வைக்க முடியாது. நான் இப்போ காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறேன். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? அப்படியா? உன்கிட்ட இருந்து என் காசு எப்படி வாங்குறது எனக்கு தெரியும். ஏய், குழந்தை விடு. விடுடா. விடு. சக்தி, குழந்தை விடுடா. ஏய், குழந்தை விடு. குழந்தை. விடு. விடு. சக்தி. ஏய். விடுடா. குழந்தை. ஐயோ, என் குழந்தை. யாராவது காப்பாத்துங்க. என் குழந்தை. பெரிய வண்டிய வண்டி நகர மாட்டீங்க சார். ஏற மாத்தி வண்டி அடியா. பின்னாடி யாரோ தூக்குறாங்க சார். ஏய். உய். ஏய். ஓ. ஏய், விட்றா. விட்றா. ஏய். விட்றா. சக்தி. ஏய். சக்தி. ஏய். உ. ஏய். உ. ஏய். விடுங்கடா. ஏய். ஏய். விடுங்க அவரை. விடுங்கடா. விடுங்க. ஏய். இல்லம்மா இவனை சும்மா விட அவரை உட்காரு. விடுங்க. சொல்றத கேளுங்க. விடுங்க. நீங்களா போய் வேலையை பாருங்க, போங்க. பரசுராம், இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே என்கிட்ட வாலாட்டாத. நானும் பாத்துறேன். என் பணத்தை வாங்காம உன்னை விட மாட்டேன். டேய் போடா. பிரேம், சரியான நேரத்துல வந்து என் குழந்தையை காப்பாத்துனீங்க. ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்லைங்க, கொடுங்க. ஐ வாங்க. என்னப்பா ஆச்சு? இதை பார்க்குறேன் சார். அட என்னப்பா நீ, நான் வேற அவசரமா போனோம். சரி, எவ்வளோ ஆச்சு சொல்லு. 30 ரூபா கொடுங்க சார், போதும். சரி சரி. சார் என்னாச்சு? வாங்க, இப்படி உட்காரு. உட்காருங்க. அம்மா, சார் என்னாச்சு? நெஞ்சு வலிக்குதுப்பா. சரி வாங்க, ஆஸ்பத்திரிக்கு போலாம். வாங்க வாங்க. என்னால முடியலப்பா. சரி வாங்க. அம்மா.
ஜெயந்தி வாங்க ராஜா. என்ன 2 நாள் ஆளையே காணும்? நான் ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கேன், அதான் 2 நாளாக வரல. வேற ரூம் எடுத்திருக்கீங்களா? ஏன்? நான் இங்கே இருந்தால் உனக்கு சிரமமாக இருக்கும். உன் புருஷனை கண்டுபிடிச்சி உங்ககிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் நான் அங்கேயே தங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எங்கே தங்க போகிறேங்கிறத அரசாங்கம் முடிவு பண்ணும். அரசாங்கமா? ஆமாம், என்னை எந்த ஒரு ஜெயிலில் வைக்கணும்னு அவங்க தானே முடிவு பண்ணணும். நேத்து பானு இங்க வந்திருந்தாங்க. பானுக்கு இப்போ எப்படி இருக்கு? பூர்ணமா குணமாயிட்டாங்க. நேத்து அவங்க உங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருந்தாங்க. நான் தடுத்துட்டேன். என் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லையே. என் புருஷனை கண்டுபிடிச்சதும் ராஜாவை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு அவங்க கிட்ட நான் சொல்லியிருக்கேன். தப்பு பண்ணிட்டே ஜெயந்தி. நானும் உன் மனசுல ஆசையை ஏற்படுத்தி மோசம் பண்ணிட்டேன். இப்ப நீயும் அதே தப்பு பண்ணிட்டியே. நீங்க என்ன சொல்றீங்க? பானு மனசுல ஆசையை ஏற்படுத்தி நான் அவளுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டேன். இப்ப நானே நினைச்சாலும் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நான் செஞ்ச ஒரு தப்புக்கு உன் அண்ணன் ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். முதல்ல பிரேம ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணணும். எங்க அண்ணன் ஜெயில இருந்து தப்பிச்சு அவரும் ஒரு பக்கம் உங்களை தேடிட்டு இருக்காரு. உன் அண்ணனுக்கு என் மேல கோவம் இருக்கிறது நியாயம் தானே? எல்லாத்துக்கும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு வழி பண்றேன். சிந்தாமணி ஊர்ல இல்ல, நாளைக்கு தான் வரா போல இருக்கு. உன் புருஷனை பத்தின டீட்டெயில்ஸை கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு என்னால உன் குடும்பத்தில் வந்த குழப்பங்களை நானே தீர்த்து வச்சுட்டு போறேன். உங்க குடும்பத்தை பத்தி என்கிட்ட சொன்னீங்களே, அவங்களையே ஒரு தடவை போய் பார்த்துட்டு வரக்கூடாது? வேண்டாம் ஜெயந்தி, நான் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்க கூடாது. பிறந்துட்டேன். பிறந்ததுக்கு அப்புறம் நல்லவனா வாழ்ந்திருக்கணும். அதுவும் செய்யல. என்னால என் குடும்பம் எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கேன். இப்பதான் நீங்க திருந்திட்டீங்களே. தெரிஞ்சிட்டேன். மறுபடியும் போய் எல்லார்கிட்டையும் அன்பா பழகணும். என் அம்மா மடியில படுத்து அழணும்னு தோணுது. ஆனா என்னால் முடியாது. ஏன் முடியாது? அவங்க எல்லாம் என்ன வெறுத்துட்டாங்க ஜெயந்தி. மன்னிக்கிறது மட்டும் இல்ல, இந்நேரம் என்ன மறந்தே போயிருப்பாங்க. நான் இப்ப அங்க போறதுனால என்ன பிரயோஜனம்? கடைசி வரைக்கும் அவங்களோட வாழ முடியுமா? என்னைக்காவது ஒரு நாள் நான் ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். என்னை மறுபடியும் தொலைச்சிட்டு அவங்க எல்லாரும் துக்கப்படுவாங்க. என்னால் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் வர வேண்டாம் ஜெயந்தி. யோ காக்கி சட்டை, இங்க வாயா. யார் அது? ஹலோ, என் பேர் யோ இல்ல ஜெயராஜ். உன் பேர் எவன் கேட்டான்? வண்டியில் ஏதோ ப்ராப்ளம் இருக்க மாட்டிருக்குது, நீ பாரு. ஆமா, இது உங்க காரா? ஏன் கார்னா நீ ரிப்பேர் பண்ண மாட்டியா? இல்ல, உங்க முகத்தை பார்த்தா சொந்த கார் வாங்குற மாதிரி தெரியல, அதான் கேட்டேன். ஒழுங்கா வேலையை பாருங்க. சரி சரி, பேனட்டை தொடங்க. என்னன்னு கொஞ்சம் சீக்கிரமா பார்த்து வை. ஏன்பா ரெடி ஆயிடுச்சா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ஆட்டோ கொஞ்சம் நிறுத்து. பரசுராமா, உன்னதாண்ட தேடிட்டு இருந்தேன். இதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை. சக்தி மேலேயோ
நந்தினி மேலேயே கை வைக்கணும்னு நினைச்சா உன்னை உயிரோட விட மாட்டேன்டா. ஜெயிலேருந்து வெளியே வந்து ஜென்டில்மேன் மாதிரி அலையிற பட. யோ நீ பண்ணது போதும், நான் போகணும். யார் சார் இவன்? ம், நல்லவங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிற குலகார பாவி. சரி விடுங்க சார். நல்லவனை கெடுக்குன்னு நினைக்கிறவன் நடுத்தருவில் தான் நிற்பான். என்னப்பா சொல்ற? பெட்ரோல் டியூப்பை கழட்டி விட்டுருந்தேன். அவன் பாட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறான். எங்கே நடு ரோட்டில் நிற்க போகிறான்னு தெரியல. நான் வரேன்ப்பா. ம். மிஸ்டர் அசோக், நீங்க தானே? ஆமா, நீங்க? என் பேர் நந்தினி. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆமா, எதுக்காக என்ன பார்க்க வந்தீங்க? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எனக்கு நல்லா தெரியும். பிரேம் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. ஓ, பிரேமா? தப்பிச்சு போன அந்த கைதி தானே? அவனோட பழகுனதுக்காக நான் வருத்தப்படுறேன். ஏன்? அவர் நல்லவர் தானே?